இந்த சந்திரமுகியில் ஒரு டைலாக் வரும்ல, கருப்பு காய் போகுது பின்னாடியே சவப்பு காய் ஏன் போகுது, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாரும் கருப்பு சவப்பு இல்லை, அதனால் சும்மா கலரை பற்றி பேசினேன். நேற்றுலேருந்து ஒரு கலர் ட்ரெண்டிங், வெள்ளைக்காய் போகுது, வெள்ளைக்காய் பின்னாடியே ஏன் கருப்பு காய் போகுது அப்படின்னு ஒரு ஜோக்கு பார்த்தேன். புரியலையா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்காக இந்த வீடியோ போடலை, சமூகத்துக்காக போட வந்த முக்கியமான மேட்ரு. என்ன டெட்டனேட்டர்லாம் உனக்கு படிக்க தெரியுது, இது படிக்க தெரியாதா? என்ன நக்கலாக நிற்கிற? ஒழுங்காக கையை கட்டிக்கிட்டு துண்டை அக்கல்ல வச்சுட்டு நிற்க தெரியாதா? நான் வந்தால் செருப்பெல்லாம் காலில் போட்டிருக்கேன், செருப்பு காலை போடாமல் துண்டை அக்கல்ல வச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு நில்லு. மரியாதையாக கொடு. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். என்ன வயசாகுது உனக்கு? என்னப்பா என்ன வயசாகுது உனக்கு? மாற்றம், மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பேசுனது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம போலூர் எம்எல்ஏ அவர்கள், உயர் திரு மாண்புமிகு போலூர் எம்எல்ஏ, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் எம்எல்ஏ. நான் அந்த போலூர் எம்எல்ஏ பார்த்து கேட்குறேன், உனக்கு என்னப்பா வயசாகுது? உனக்கு என்ன வயசாகுது? அதிகாரி என்ன எக்ஸாம் எழுதிட்டு நீ அதிகாரி ஆகிக்கிட்டு வந்த? முதல்ல உன் ஊரில் போயிட்டு கேளுப்பா, உன் பேர் தெரியுமா? எம்எல்ஏ யாருன்னு கேளு. எப்பா எங்கள் எம்எல்ஏ யாருப்பா அப்படின்னா, அது என்னத்த தெரியும், எங்களுக்கு எங்கள் எம்எல்ஏ தெரியும், நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டோம், எம்எல்ஏ யாருக்குண்டா அப்படின்வாங்க. நீ முதல்ல மக்கள்கிட்ட நக்கல் இல்லாமல் ஒழுங்காக பேசு தம்பி. மரியாதையாக ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு என்ன வயசுன்னு தெரியுமாப்பா? இந்த மாதிரி வயசுக்கு மேலே வயசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து கேட்க முடியாது. ஒருத்தவங்க 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் உங்களை பதில் கேட்டால் சொல்லணும். பிடிக்கலையா அந்த பையன்ட்டு நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்? தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், விடுங்க, நீங்கள் ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு படிங்க போங்க, உங்களுக்கு வேலை இருக்கும், அப்படி பேசணும். நக்கல், உங்களோட நக்கல் பண்ணுறதுக்குலாம் இங்கே நிறையா பேர் இருக்கோம் நாங்கள். பார்த்துங்க, இப்பயும் முட்டு கொடுப்பானுங்க. அது எம்எல்ஏ அண்ணன் பேசலை, அது பேசுனதே அந்த தம்பி தான், அது வாய்ஸை ஸ்வாப் பண்ணி விட்டாங்க அப்படின்ட்டு முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வீட்டில் பிள்ளைங்க, அதாவது அப்பா அம்மா வந்து வீட்டில் பிள்ளைங்கள தட்டி கேட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கும். வீட்டில் உள்ள அப்பா அம்மாவே பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த பிள்ளை எங்கே உருப்பிடும்? அந்த கதை தான் இது. பண்ணுங்கடா, பண்ணுங்கள். எப்படி இருந்த தமிழ்நாட்டை எப்படி ஆக்குறீங்கன்னு பார்ப்போம், பண்ணுங்கள்.